மக்களே, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திலீப் மகாது அப்படிங்கிறவர் தங்கம் வாங்கியிருக்காரு. முகமது பாசில் வெள்ளி வாங்கியிருக்காருங்க. திலீப் மகாது தான் இந்த பிரிவில் தங்கம் வாங்கக்கூடிய முதல் இந்தியருங்கிற சாதனை பண்ணியிருக்காருங்க. 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.71 வினாடி ஓடி இந்த தங்கத்தை அவர் வாங்கியிருக்காருங்க. கவாத் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் சேர்ந்தவருங்க. 5 வயசாக இருக்கும்போது மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாருங்க. சரியான ட்ரீட்மெண்ட் அவருக்கு பண்ணாதனால அவரோட கை இழக்க வேண்டியதாகிடுச்சுங்க. அவர் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு விவசாயத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட கோச் வைஜிநாத் காலேங்கிறவர் அவர் ஐடென்டிஃபை பண்ணி நல்லா ஓடுறான், அவனை விளையாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட பேசி நாசிக் கூட்டு போய் அவரே அந்த ட்ரைனிங் செலவு ஏற்று அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காருங்க. நேற்று அவர் தங்கம் வாங்கிட்டு குரு பூர்ணிமா நேற்று, அதனால் தன்னுடைய குருக்கு அதை டெடிகேட் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இதை பகிர்ந்திருக்காருங்க. இவர் 400 மீட்டர் தான் ஓடுவார். ஆனால் இந்த காமன்வெல்த்தில் 400 மீட்டர் கிடையாதுங்கிறனால 100 மீட்டருக்கு தன்னை அடாப்ட் பண்ணி இந்த தங்கத்தை வாங்கியிருக்காருங்க. இன்னொரு வீரரான முகமது பாசில் பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள மல்லப்புரத்தில் இருக்கக்கூடிய விளையான்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவருங்க. அவரோட அம்மா அப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 2 பிரதருமே கண்ணு தெரியாதவங்க. இவர் பார்த்திங்கன்னா இவர் பிறந்ததுலேருந்தே இவருக்கு கை கிடையாதுங்க. அந்த நிலையிலுமே இவர் ஓடி 10.83 செகண்ட் ஓடி இன்றைக்கி சில்வர் வாங்கியிருக்காருங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இவங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு உடல் பிரச்சனை இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சாதிச்சிருக்காங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இவங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சாதிக்க எனது வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.